ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து அவர் ஒரு சில சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் கலந்து கொண்டார். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை உடல்நல குறைவு காரணமாக EVKS இளங்கோவன் மரணமடைந்தார். இந்நிலையில் அவர் மரணமடைந்ததைத் தொடர்ந்து அந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் அந்த காலியான தொடர்பான அறிவிப்பு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசிதழ் நகலுடன் அந்த தொகுதி காலியான தொடர்பான அறிவிப்பானது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்தே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் கிடைத்தவுடன் அந்த ஈரோடு கிழக்கு காலியான தொடர்பான அறிவிப்பை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிப்பார். அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தால் ஒரு சட்டப்பேரவை தொகுதி காலியானால் அடுத்த 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி விதி உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் அடுத்த ஆண்டு, அதாவது 2025 ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.